வணக்கம். ராமரவிக்குமார், இந்து தமிழர் கட்சி தலைவர். திருச்சி ஸ்ரீரங்கம் திருக்கோயிலில் உதவி ஆணையராக பதிவு செய்யக்கூடிய திரு வேல்முருகன் என்பவர் கடந்த 2013, 2016 காலத்தில் திண்டுக்கல் அருள்மிகு காளகத்தீஸ்வரர் திருக்கோயில் நிர்வாகத்தில் செயல் அலுவலராக பணிபுரிந்தார். அந்த காலகட்டத்தில் திருப்பணியானது நடைபெற்றது. பல நூறு ஆண்டுகள் பழமையான அந்த திருக்கோயிலுடைய தொன்மையான சிற்பங்கள், கல் தூண்கள், மயில் மண்டபம், தெய்வ திருமேனிகள் எல்லாம் களவாடப்பட்டு அந்த பழைய கோவிலுடைய அடையாளங்கள் முற்றிலுமாக, நாயக்க மன்னனுடைய அடையாளங்கள் முற்றிலுமாக அழிப்பதற்கு காரணமாக இருந்த நபர் திரு வேல்முருகன். இப்பொழுது அறங்காவலர் குழுவில் இருக்கக்கூடிய திரு PS வேலுசாமி, கந்தசாமி மற்றும் உள்ளூரில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களோடு சேர்ந்து இந்த களவு பணி செய்தவர் என்ற குற்றச்சாட்டு வழக்கு விசாரணையில் இருக்கிறது. கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு தோண்டப்பட்ட பொழுது கிடைத்த அந்த தெய்வ சிற்பங்கள், மயில் மண்டபத்துடைய அந்த காட்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அப்படி குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு இந்த கோவிலில் நகை பொறுப்பு, அதாவது பெருமாள் இருக்கக்கூடிய நகையினுடைய பொறுப்பாளராக வச்சிருக்கிறது நாங்கள் ஏற்றுக்க இயலாது மட்டுமல்ல, அது கண்காணிக்கப்படணும். ஏன்னா அங்கே வழக்கு விசாரணையில் அவர் என்ன சொல்கிறார், என்கிட்ட வெறுமனே தரையத்தான் கொடுத்தாங்க, கோயிலை கொடுக்கலங்கிறார். ஒரு இன்சார்ஜ் ஆபீசர் ஏற்கனவே அறிவழகன்கிற ஒரு நபர் செயல் அலுவலராக இருந்திருக்கிறார். அவற்றிலிருந்து இவர் பொறுப்பு வாங்கியிருக்கிறார். ஏற்கனவே இருந்த எந்த கோவிலுடைய அடையாளங்கள் இல்லாம வெறுமனே தரையை கொடுத்தாங்கன்னு சொல்லி பொய் சொல்லக்கூடிய பேர் வழி இங்க நகையை காணான்னு சொன்னா நாளைக்கு என்ன வெறும் பெட்டியை கொடுத்தாங்கன்னு சொல்லுவார். ஆகவே இந்த வேல்முருகன் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் சொல்லிக்கிறோம். கூடுதலாக அரசாங்கத்திற்கு நாங்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை, கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு திண்டுக்கல்ல ஆஜராகிட்டு வந்தார். நானும் விசாரணைக்கு போயிருந்தேன். நான் விசாரணை முடிச்சுட்டு வெளியில வந்துட்டேன். ஆனா அந்த நபர் திரு வேல்முருகன் பத்திரிகையாளர் இருக்கின்றார்கள் என்ற காரணத்திற்காக மாலை 5 மணி வரைக்கும் அவர் வரல. அந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபர்கள் திரு PS வேலுசாமி, திரு கந்தசாமி என்கின்ற அந்த 2 தொழிலதிபர் உள்ளிட்ட பலர் விசாரணைக்கு நாளை ஆஜராகணுங்கிறது சம்மன் கொடுத்திருக்காங்க அந்த பிரிவில். ஆனால் கிடைச்ச செய்தி என்னன்னா, அந்த தொழிலதிபர்களுக்கு சம்மன் கொடுத்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அலுவலகத்துக்கு வரமாட்டாங்களாம். அந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபர்கள் தொழிலதிபர்னால ஏதோ ஒரு அரசியல் பின்புலத்தோடு இருக்கிறதுனால அவருடைய இடத்துக்கு விசாரிக்க போறதா சொல்றாங்க. இது தவறான அணுகுமுறையை உருவாக்கிடும். நான் இது சம்பந்தமா நீதிமன்றத்தை நாட இருக்கிறேன். முறையா இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகிட்ட ஒரு இன்டிமேஷன் கொடுக்கிறேன், தகவல் தெரிவிக்கிறேன், இப்படிப்பட்ட நபர் அப்படிங்கிற விஷயத்த சொல்றேன். இங்கேயுமே அவர் எதுவுமே செய்ய முடியாது, கேட்டா உள்ளூர் மந்திரியுடைய பெரும் ஆதரவுன்னு சொல்லிக்கிறாங்க. ஆண்டவனுக்கு துரோகம் செய்தவர்கள், ஆண்டவனுடைய அடையாளங்களை அளித்தவர்கள், பழைய கட்டுமானத்தை முற்றிலுமாக ஒழித்து சட்டவிரோதமாக நவீன கட்டுமானம் செய்த இந்த நபர் இந்த திருக்கோயில் பணியில் இருக்கக்கூடாது, நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய செய்தி.